ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீரா டூன்ஸ் தமிழ் இது எங்களுடைய புது சேனல். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. அம்மா, எனக்கு குளத்துல குளிக்கணும் போல ஆசையா இருக்கு. நான் போய் குளிச்சிட்டு வரேன். சரி, போய் குளிச்சுட்டு வா. ஆனா ரொம்ப நேரம் குளிக்க கூடாது. குளத்து தண்ணீர்ல ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்தேன்னா கோல்ட் அட்டாக் ஆயிடும். சரிம்மா, நான் போய் குளிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அந்த காட்டுல கழுகுக்கு சொந்தமான ஒரு பெரிய பிளம்ஸ் தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல இருந்த பிளம்ஸ் பழங்களை சாப்பிட எல்லா பறவைகளுக்கும் ஆசை இருக்கும். இருந்தாலும் கழுகுக்கு பயந்துகிட்டு அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அம்மா, அந்த கழுகங்களுக்கு பயந்து யாருமே அந்த தோட்டத்து பக்கம் போக மாட்டாங்க. நீங்க மட்டும் எப்படி துணிச்சலா போய் பிளம்ஸ் பழத்தை எடுத்துக்கிட்டு வருவீங்க? டேய் ஜக்கு, அம்மாவுக்கு புத்தி அதிகம். அதனால ஏதாவது மேஜிக் பண்ணியாவது நீ கேட்ட மாதிரியே பழங்களை எடுத்துக்கிட்டு வர. சீக்கிரமா ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு வா. என்ன இது, இங்க வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் ஆகுது. நம்ம கிட்ட ஏமாந்து போற மாதிரி எந்த பறவையும் இன்னும் இங்க வரல. கோரிக்காக இப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கும் போது பியூட்டி குளத்துல குளிக்கிறதுக்காக அந்த பக்கம் பறந்து வந்துச்சு. பியூட்டி, பியூட்டி, ஒரு நிமிஷம் இங்க வா. ஆண்டி சொல்றத கேட்டுக்கிட்டு போ. பறந்து போய்கிட்டு இருந்த பியூட்டி கோரிக்காக இப்படி கூப்பிட்ட உடனே கோரிக்காங்கத்துக்கிட்ட போச்சு. என்ன ஆண்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, நீ எங்க போய்கிட்டு இருக்க? நான் குளத்துல போய் குளிக்க போறேன். குளத்துல குளிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரி, உனக்கு பிளம்ஸ் பழம் பிடிக்குமா? பிளம்ஸா? பிளம்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட இருந்தா கொடுங்க. என்கிட்ட இல்ல. அதோ பாரு, அந்த மரத்துல இருக்கு. ஐயோ, அந்த தோட்டம் கழுகு அங்கிளுக்கு சொந்தமானது. அவரை கேட்காம போய் பழத்தை பறிச்சா அவர் வந்து அடிப்பாரு. பியூட்டி, நான் அந்த கழுகு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். என்ன போய் பறிக்க சொல்லிச்சு. இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த கூடைய தூக்கிக்கிட்டு அவ்வளவு தூரம் போக முடியல. எனக்காக கொஞ்சம் நீ போய் இந்த கூடை நிறைய பறிச்சுக்கிட்டு வா. நாம 2 பேரும் அந்த பழங்களை சாப்பிடுவோம். அப்படியா ஆண்டி? கழுகங்கள் பழங்களை பறிக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் போய் பயம் இல்லாம பறிச்சுக்கிட்டு வருவேன். நீங்க இந்த கூடைய கொடுங்க, நான் போய் பறிச்சுக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த கூடைய வாங்கிட்டு கழுகோட தோட்டத்துக்குள்ள பறந்து போச்சு. இப்படி பறந்து போன பியூட்டி சீக்கிரமாவே அது எடுத்துட்டு போன கூட நிறைய பிளம்ஸ் பழங்களை பறிச்சு போட்டுக்குச்சு. பிறகு அந்த கூடைய தூக்கிட்டு கோரிக்காகத்துக்கிட்ட வந்துச்சு. ஆண்டி வாங்க, நாம இந்த பழங்களை சாப்பிடுவோம். பியூட்டி, இந்த பழங்கள் உனக்கு கிடையாது. இத நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடுவேன். ஆண்டி, உங்க கூட நிறைய பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்தா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நீங்க தானே சொன்னீங்க. பியூட்டி, இந்த கூடையில இருக்கிற பழங்களை தான் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன. மறுபடியும் அந்த மரத்துக்கு போய் நீ வயிறு நிறைய பழங்களை சாப்பிட்டுட்டு வா. ஆண்டி இங்க உட்கார்ந்து இருக்க. நீ சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம 2 பேரும் போகலாம். சரி ஆண்டி, நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க. நான் போய் கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன பியூட்டி மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு பறந்து போய் மரத்துல இருந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு ஒரு கூடை நிறைய பழங்கள் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது. கழுகு வந்தா ஆபத்து. இப்படி சொன்ன கோரிக்காகம் கூடைய தூக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. கோரிக்காகம் ஏமாத்திட்டு போனது தெரியாத பியூட்டி எந்த கவலையும் இல்லாம அந்த மரத்துல இருந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல வெளியில வேலையா போயிருந்த கழுகு தன்னோட தோட்டத்துக்கு திரும்பி வந்தது. ஏய், யாரது என்னோட தோட்டத்தில் உள்ள பழங்களை திருடி சாப்பிடுறது? மரியாதையா இங்க வந்துரு, இல்ல நான் நடக்கிறதே வேற. கழுகங்கள், கோச்சிக்காதீங்க. கோரி ஆண்டிய கூப்பிடுறேன். அவங்க உங்ககிட்ட எல்லா விவரமும் சொல்லுவாங்க. கோரி ஆண்டி, கோரி ஆண்டி, கோரி ஆண்டி, நீங்க எங்க போனீங்க? ஐயோ, கோரி ஆண்டிய காணோம். அங்கிள், கோரி ஆண்டி உங்ககிட்ட பழங்களை பறிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க தானே? வாய மூடு. எந்த கழுதையும் என்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கல. நீங்க எல்லாம் பழங்களை பறிச்சுக்கிட்டு போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? திருட வந்த இடத்துல மாட்டிக்கிட்ட உடனே இந்த இடத்துல இல்லாதவங்க பேரையெல்லாம் இழுக்கிறியா? உங்க அம்மா பேர் என்ன? அத சொல்லு முதல்ல. அங்கிள், அங்கிள், நான் இந்த தோட்டத்துக்கு திருட வரல. உண்மையா சொல்றேன். கோரி ஆண்டி உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிதான் என்ன இங்க அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. இப்ப உங்க அம்மா பேரை சொல்ல போறியா இல்லையா? எங்க அம்மா பேரு நீலா. ஓஹோ,
நிலா குருவியோட பொண்ணா நீ? உன்னை இந்த மரத்துல கட்டி போட்டுட்டு இப்பவே போய் உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வர்றேன். இப்படி சொன்ன கழுகு பிறகு பியூட்டிய ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு நிலாக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. கழுகண்ணா, என்ன திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உன் பொண்ணை என்னோட தோட்டத்துக்கு திருட அனுப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கழுகண்ணா, என்ன பேசுறீங்க? என் பொண்ணு பியூட்டி குளிக்கிறதுக்காக குளத்துக்கு போயிருக்கா. அப்படின்னா என்னோட தோட்டத்துக்கு திருட வந்தது யாரு? என்னோட தோட்டத்துல இருந்த பழங்களை திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உன் பொண்ணை பிடிச்சு ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கேன். கழுகண்ணா, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. என் பொண்ணு இந்த மாதிரி திருட்டு காரியம் செய்யறவ கிடையாது. நானும் இப்பவே உங்க கூட வரேன். கண்டிப்பா நீங்க மரத்துல கட்டி போட்டு இருக்கிறது என் பொண்ணா இருக்காது. இப்படி சொன்ன நிலாக்குருவி பிறகு அந்த கழுகு கூட பறந்து போச்சு. நிலாக்குருவிய பார்த்ததும் பியூட்டி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. அம்மா, என்ன நம்புங்க அம்மா, நான் திருடி இல்ல. இப்படி ஆரம்பிச்ச பியூட்டி நடந்த கதை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. கழுகண்ணா, என் பொண்ணு சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோரியக்கா தான் என் பொண்ணை திட்டம் போட்டு உங்ககிட்ட சிக்க வச்சிருக்காங்க. தயவு செய்து அவளை விடுதலை பண்ணுங்க. உன் பொண்ணோட பேச்ச நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நான் என் கண்ணால பார்த்ததை மட்டும்தான் நம்புவேன். நான் தோட்டத்துக்கு வந்தப்ப உன் பொண்ணு தான் இங்க இருந்த பழங்களை திருடி தின்னுகிட்டு இருந்தா. என்னை பொறுத்த வரைக்கும் உன் பொண்ணு தான் திருடி. நான் கொடுக்கிற தண்டனையை அவ அனுபவிச்சுதான் ஆகணும். கழுகண்ணா, தண்டனையை தானே அனுபவிக்கணும். அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். என் பொண்ணை விடுதலை பண்ணுங்க. நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இங்க பாரு நிலா, தினமும் காலையிலயும் சாயங்காலத்திலயும் என்னோட தோட்டத்துக்கு வந்து இங்க இருக்கிற மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் ஊத்தணும். இதுதான் தண்டனை. இந்த தண்டனையை நீ ஏத்துக்கிறதா இருந்தா உன் பொண்ணை நான் இப்பவே விடுதலை பண்ணுவேன். கழுகண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். தயவு செய்து உன் பொண்ணை விடுதலை பண்ணுங்க. இப்படி சொன்ன நிலாக்குருவி பிறகு பியூட்டியை விடுதலை பண்ண வச்சு அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. பிறகு அன்னைக்கு சாயங்காலம் தண்ணீர் எடுக்க போன நிலாக்குருவி வழியில கோரிக்காகத்தை பார்த்துச்சு. கோரியக்கா, நீங்க செஞ்ச திருட்டு வேலையால அந்த கழுகு கிட்ட என் பொண்ணு மாட்டிக்கிட்டா தெரியுமா? நீங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனைய எந்த தவறும் செய்யாத நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நிலா, நீ என்ன பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. யாரு, எங்க போய் என்ன திருடனா? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. கோரியக்கா, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க கையில வச்சிருக்கிற பிளம்ஸ் பழங்களே நீங்க செஞ்ச திருட்டு வேலையை தெளிவா சொல்லுது. இப்படியெல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்தி வாழ்ற வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமா போகாதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய், என்ன நீ ஓவரா பேசுற? ஆமா, உன் பொண்ணை ஏமாத்தி கழுகோட வயலுக்கு நான் தான் அழைச்சிக்கிட்டு போனேன். இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? ஒழுங்கா நேரத்தை வீணாக்காம தண்ணி எடுத்துக்கிட்டு கழுகோட தோட்டத்துக்கு போ. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு நதிக்கரைக்கு போன நிலாக்குருவி தண்ணீரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப போற சமயத்துல ஒரு சின்ன வாழை மரம் ஒண்ணு நதி பக்கமா சாஞ்சுகிட்டு இருக்கத பாத்துச்சு. அடடா, நாம இந்த மரத்தை கவனிக்காம விட்டா கண்டிப்பா இது தண்ணீருக்குள்ள விழுந்துடும். இப்படி சொன்ன நிலாக்குருவி பிறகு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த மரத்தை தூக்கி நிறுத்துச்சு. பிறகு கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு கீழே கொட்டி அதோட வேர்களை வலிமையாக்குச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. எவ்வளவோ பறவையும் இந்த நதிக்கரைக்கு வந்துட்டு போனாங்க. ஆனா யாருமே என் மேல அக்கறை காட்டல. நீ மட்டும்தான் என் மேல கவனம் செலுத்தி என்னையும் ஒரு உயிரா மதிச்சு நடந்திருக்க. பரவாயில்ல மரமே, நான் இப்ப தோட்டத்துக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு போகணும். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓஹோ, நீ சொந்தமா தோட்டம் கூட வச்சிருக்கியா? ரொம்ப சந்தோஷம். இல்ல, எனக்கு சொந்தமா தோட்டம் இல்ல. இப்படி ஆரம்பிச்ச நிலாக்குருவி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் அந்த வாழை மரத்துக்கிட்ட சொல்லுச்சு. நிலாக்குருவி சொன்ன கதையெல்லாம் கேட்ட அந்த வாழை மரம் நிலாக்குருவி மேல இறக்கப்பட்டுச்சு. தண்டனை அனுபவிக்கிறதே கஷ்டமான விஷயம். இதையும் மத்தவங்க செஞ்ச தவறுக்கு நாம தண்டனை அனுபவிக்கணும்னா அதை விட கொடுமை வேற எதுவும் இல்ல. பாரு குருவி, ஒரு கண்ணாடியை கொடுக்கறேன். கண்ணாடியை கொண்டு போய் அந்த கழுகு கிட்ட காட்டு. நம்ம வாயால சொல்ல முடியாத உண்மைய அந்த கண்ணாடி நிஜத்துல காட்டும். இப்படி சொன்ன அந்த வாழை மரம் பிறகு ஒரு கண்ணாடிய நிலாக்குருவி கிட்ட கொடுக்க நிலாக்குருவி அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு கழுகோட தோட்டத்துக்கு பறந்து போச்சு. கழுகண்ணா, நான் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இத பார்த்தாவது உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிறகு அந்த கழுகு அந்த கண்ணாடிய கவனமா உத்து கவனிச்சது. வாழை மரம் கொடுத்த அந்த மாய கண்ணாடி நடந்தத உள்ளது உள்ளபடியே அந்த கழுகுக்கு காட்டுச்சு. நிலா,
உன் பொண்ணு சொன்னதுக்கும் கண்ணாடியில நான் பார்த்ததுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அப்படின்னா உன் பொண்ணு உண்மையதான் சொல்லி இருக்கா. உண்மையான குற்றவாளி அந்த கோரிக்காக தாங்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. உண்மை தெரியாம உனக்கு தண்டனை கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சுக்க. வா, இப்பவே கோரிக்காக வீட்டுக்கு போகலாம். கழுகண்ணா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நிஜமான திருடி நீ இங்கே இருக்கிறப்ப நான் எந்த தவறும் செய்யாத நிலாக்குருவிக்கு தண்டனை கொடுத்துட்டேன். அதனாலதான் ஒரிஜினல் குற்றவாளியான உனக்கு தண்டனை கொடுக்கலாம்னு இங்க வந்திருக்கேன். இப்படி சொன்ன கழுகு நடந்த கதை எல்லாத்தையும் கோரிக்காங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. கழுகண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த மாதிரி தவறு இனி பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. முடியாது. என்னோட தோட்டத்துல திருடுனவங்களை நான் என்னைக்கும் மன்னிச்சதே கிடையாது. இன்னையிலிருந்து சரியா 6 மாசத்துக்கு காலையிலயும் சாயங்காலத்திலயும் நீ என்னோட தோட்டத்துல உள்ள எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போய் ஊத்தணும். இதுதான் உனக்கு தண்டனை. கழுகு இப்படி சொன்னதும் பிறகு வேற வழி இல்லாத கோரிக்காகவும் நிலாக்குருவி கிட்ட இருந்த வாளிய வாங்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. பிறகு வீட்டுக்கு போன நிலாக்குருவி தன்னோட பொண்ணு பியூட்டி கிட்ட நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.